எனக்கு 32 வயசு வரும்போது தான் வந்துட்டு எங்க வீட்டுக்கார் பேப்பர்ல இந்த மாதிரி திருமுருகன் வந்து ஆடிஷன் எடுக்கிறாருமா ஆ. அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி சஸ்பென்ஸ் எப்படின்னா, ம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாரு. நான் எப்பவுமே வந்துட்டு இப்ப நீங்க தலை போட்டிருக்கீங்கல்ல, அந்த அந்த மாதிரி மாதிரி. ஒன் சைடா தான் போட்டு எப்பவுமே சுடிதார் தான். நான் ஓகே. நாதஸ்வரத்துக்குள்ள வந்த பிறகு தான் சாரியே கட்ட ஆரம்பிச்சேன். ஓ! ஆமா, ப்ராமிஸா அங்க சாரி கட்ட தெரியாது. ஏன்னா, ஆ. ஃபுல்லா நம்ம ஸ்டேஜ் ப்ரோகிராம் போறோம்னா, நமக்கு வந்துட்டு ஒரு தூங்குவோம், இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது சுடிதார் தான். ஆ. அதனால சுடிதார் தான் நெறைய நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்காக எடுக்குறாருன்னே தெரியல. எடுத்துட்டு ஃபோட்டோ உடனே குடுத்துட்டாங்க. ஆ. வாங்கி பார்த்துட்டு, "என்னங்கன்னேன்." "நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர காமிக்கிறாரு அப்பதான். "நீ படிச்சு படிச்சு பார்த்துட்டே வான்னா." பின்னாடி வண்டியில உட்காந்து படிச்சு, "என்னது ஆடிஷன் திருமுருகன் போட்டிருக்கு மெட்டிஒலி எடுத்து வரேன்." "எங்க எங்க போயிட்டுருக்கோன்னேன்." "ஆடிஷன் நடக்குது நம்ம போலாம்ன்னாரு." "நான் வரல. நீங்க வண்டிய நிப்பாட்டுங்க." எனக்கு பயமா இருக்கு. அதாவது ஸ்டேஜ்ல ஆடிர்லாம், டயலாக் பேசிறலாம். அது கேமரா முன்னாடி போய் நிக்கணுமே! எனக்கு அந்த பயம் ரொம்ப ஜாஸ்தி அப்ப. ஆ. நான் வரல. ஏன்னா வருஷம் ஆயிருச்சுல்ல. அந்த அந்த வயசுலயே ஆ. பயந்துகிட்டு தான் போய் நின்னேன். அப்ப இப்பவும் கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். ம். "நீ வா! உன்னைய உடனேவா எடுத்துற போறாங்க. நீ வா! நீ என்ன நடிச்சாலும், என்ன இது பண்ணாலும் உனக்கு திறமை இருந்தா தான் கூப்பிடுவாங்க. நீ ஆ. ஸ்டேஜ்ல எவ்வளோ பார்த்துருக்கேன். ஏன்பா பயப்படுறன்னு?" கூட்டிட்டு போயிட்டாரு. அவருடைய தைரியம் தான் அங்க. ம். போயிட்டு பார்த்தா நெறைய பேரு அப்படி குரூப்பா நின்னு ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு இப்படி நடிங்க, அப்படி நடிங்க. இதுதான் பேசணும். நீங்களா ஒரு டயலாக் பேசணும். என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ம். நான் நேரே அப்படி பார்த்துட்டே இருந்தேன். வாங்கங்க போயிருவோம். எனக்கு பயமா இருக்கு. ஒருத்தவங்க ஐயய்யோ! அம்மான்னு அழுகுறாங்க. ஆ. டேய்! அப்படின்னு கத்துறாங்க. இப்படிலாம் நம்ம நடிச்சு காட்டணுமா? நான் வரல. நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்றேன். போப்ல போய் நடிச்சு பாரு. ஆ. அவரு ரொம்ப சப்போர்ட்டுங்க. எந்த ஒரு ஹஸ்பண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டிக்கு பின்னாடி தட்டி குடுத்தாருன்னா, அந்த பொண்ணோட வளர்ச்சியில வந்து ஆ. வெற்றிய தான் காணுவா. ஏன்னா, அட! எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கணவன் அமையணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன்.